தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி பெறணும், நம்ம 47% மினிமம், 45% நம்ம கிராஸ் பண்ணணும். அதாவது மூணு வே ஆஃப் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா, 3 கூட்டணியாக பிரிஞ்சிருந்துச்சுன்னா, அப்போ 20% 25% திமுகவுக்கு எப்பயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுக்குவாங்க. தோழர் அண்ணன் திருமாவளவனுடைய வாக்கு சதவீதம் தனியாக நிற்காதனால ஒரு சேர்ந்து ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறோம். திருப்பி சொன்ன மாதிரி தான், மதவாதத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். பிஜேபியும் அதிமுக ஒன்றா இருந்தாங்க. அப்போ பிஜேபி இருந்தனால அதிமுக -10% அங்கே. அதனால தான் அவர் வந்து அதிமுகவுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ இப்போ பிஜேபி தனியாக இருக்கு, அதிமுக தனியாக நிற்குது. 26 காலம் வந்து எப்படி வேணால் ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை சொல்லிடுறேன், எல்லா தரவுகளையும் நான் வந்து எடுத்து போட்டேன், ஏன்னா அங்கே இருந்ததுனால தரவுகளை சொல்கிறேன் நான். அப்போ 25% இருக்கிற திமுகவுக்கு இந்த 15% இல்லாமல் ஜெயிக்க முடியாது. திருமாவளவன் ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு திரு பவன் கல்யாண் மாதிரி இதுதான் என்னுடைய வாக்கு சதவீதம் நான் ஒன்று ரிவர்ஸாக உங்களை கேட்குறேன். திரு உதயநிதி அவர்களை எந்த அலைன்ஸ் இல்லாமல் தனித்து போட்டிட்டு அவருடைய பிரச்சாரம் மூலயமா 125 தொகுதி தாண்ட சொல்லுங்க பார்ப்போம். அதே வந்து கொஸ்டின் இங்க மட்டும் வருது. உங்ககிட்ட கேட்கும்போது அந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். இல்ல நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். இங்க வருங்க, உங்ககிட்ட கேட்கும்போது அந்த கேள்வியை தான் கேட்க முடியும். தமிழ்நாட்டோட சூழ்நிலைகளை நான் பதிவு பண்ணிடுறேன். தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து கூட்டணியை உருவாக்கி தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. நீங்க ஜெயிச்ச பிறகு நாங்க பெரிய கட்சி, நீங்க சொன்ன சின்ன கட்சின்னு வந்து சொல்லக்கூடிய மனப்பான்மை தான் நான் தவறுன்னு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. ஸோ அப்போ வந்து 40-50 லட்சம் ஓட்டு உங்களை ஆதி திராவிட மக்களுடைய சிங்கிள் லீடராக இருக்கிற. அப்போனா நான் கிளைம் பண்ணுவேன், விசிகேக்கு 10% ஓட் பேங்க் இருக்கு. இதுதான் என்னோட மாவட்ட செயலர் மீட்டிங்ல நான் கிளைம் பண்றேன். நீங்க நிமிர்ந்து நில்லுங்க, நம்பர்ஸ் வில் டிசைட். நான் ஃபைட் வந்து திமுக கூட எனக்கு கிடையாது, நம்ம நிமிர்ந்து நிற்போம்.